ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து Thursday ஆஃப்டர்நூன் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். பாப்பா வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நேற்று இந்த ஆயில் டிஸ்பென்சர் வீடியோ போட்டிருந்தோம் பாருங்கள். அது கூட தான் வந்து இந்த 2 பொருளும் போட்டிருந்தோம். இன்றைக்கி தான் வந்து இது நமக்கு வந்துச்சு இந்த பார்சல் பார்த்திங்கன்னா. ஸோ இன்றைக்கி வந்து இதை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த டெஸ்க்கு இல்லை வந்து நம்ம செல்ஃபுக்கு கீழே மாட்டுற மாதிரி வந்து ஒரு பேஸ்கட் மாதிரி அந்த மாதிரி தான் வந்து பார்த்துருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா இது நல்லா இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கோம். ஸோ வாங்க ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், நமக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த பொருள் தான் அது. வெளியே எடுத்து பார்ப்போம். பாப்பா 2 பேரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெளியே எடுத்து பார்த்தா தான் தெரியும். இதுக்கு நல்ல ரிவ்யூ தான் இருந்துச்சு. எடுத்து பார்ப்போம். எடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து அந்த பொருள். மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த கம்பி மாதிரி. இதை வந்து நம்ம செல்ஃப்லேயோ இல்லை வந்து நம்ம டேபிள் ஏதாவது எதில் வந்து நமக்கு இதை மாட்ட முடியுமோ அந்த இடத்துல மாட்டினோன்னா கீழே வந்து நம்ம வந்து பொருளெல்லாம் வச்சுக்கலாம். இது பாருங்கள், நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குது. இது 269 எவ்வளோ வாங்கினேன் எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 2 சைடும் கீழே வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம டிஷ்யூ ஏதாவது வந்து அந்த மாதிரி இருக்கிறது மாட்டிக்கலாம், இல்லை டவல் வேணாலும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது நல்லாவே கெட்டியாகவே இருக்குது. எந்த பிரேக்கேஜ் எதுவுமே இல்லை. சூப்பராக நமக்கு வந்திருக்கு. நல்லா அதே மாதிரி கெட்டியாகவும் இருக்குது. நம்ம வந்து எந்த இடத்துல மாட்டலான்னு ஹேங் பண்ணி உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். நம்ம மாட்டினதுக்கப்புறம் தான் என்ன மாதிரி பொருள் வைக்கலாம் என்னங்கிற ஐடியா நமக்கு வரும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து ஓவர்வியூ இப்படி தான் இருக்குது இந்த பொருள் பார்த்திங்கன்னா. இது கண்டிப்பாக வந்து நல்லா யூஸ் ஆகும். நம்ம டேபிள் இருக்கோன்னு வச்சுக்கோங்க, ஸ்டடி டேபிள் அந்த மாதிரி கூட அண்டரில் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது பென் இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி புக்ஸ் கூட நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இது யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் லைனர் வாங்கியிருந்தோம். இதுவுமே பார்த்திங்கன்னா 245 ஏதோ அந்த ரேஞ்சு தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் கிச்சனில் வந்து நான் வந்து ரேக்கில் அதே மாதிரி வந்து கபோர்ட்குள்ளேலாம் வந்து நியூஸ் பேப்பர் தான் வந்து இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி ஒன்ஸ் மாற்றும் போது அந்த பேப்பரையும் வந்து மாற்றிட்டுருப்பேன். என்னென்னா அது வந்து கொஞ்சம் ஒரு பேப்பர் மாற்றும் போது ஒரு 3 days அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் போக போக ஒரு மாதிரி இருக்கும். சரி, அதனால் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதுனா நம்ம வந்து தேவையான அளவு கட் பண்ணி போட்டு திருப்பி நம்ம அடுத்த டைம் வந்து மாற்றி மாற்றி கட் பண்ணி போட்டுக்கலாம். வாஷ் பண்ணி போடும்போது நமக்கு எப்போவும் வந்து அது ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இதை ஆர்டர் போட்டிருந்தேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த பொருளுமே பார்த்திங்கன்னா நான் எப்படி வந்து அதில் பார்த்தனோ, அமேசானில் தான் இது 2மே வாங்கியிருந்தோம். அதில் நான் எப்படி பார்த்தனோ சேம் அதே கலர் அதே மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா துணியுமே வந்து நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருந்தது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா ரேட்டு ஜாஸ்தி அந்த மாதிரி இருந்துச்சு. இது பேசிக் தான், ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராகவே இருக்குது. இது வந்து நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது வந்து நமக்கு தெரியும் எப்படி இதே மாதிரி இருக்கா இல்லை கலர் எதுவும் போகுதான்னு. இதுக்குமே நல்ல ரிவ்யூ தான் இருந்தது. அதனால தான் வந்து இந்த மெட்டீரியல் போட்டிருந்தோம் நம்ம ஆர்டர் பார்த்திங்கன்னா. ஸோ வந்து நம்ம போட்ட 2 பொருளுமே நமக்கு வந்து அதில் எப்படி பார்த்தோமோ சேம் அதே மாதிரியே வந்திருக்கு. கலருமே பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2-3 கலர் இருந்தது. சரி, இது மல்டி கலர் மாதிரி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இது வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இது கீழே பாருங்கள், மாவு அந்த மாதிரி வரல, நல்லாவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து வாஷ் பண்ணாலுமே போகாதுன்னு தான் நினைக்கிறேன். நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது. நம்ம கட் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபில் எல்லாம் நீட்டாக ஒரே மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இதை ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அவ்வளோதான், இந்த 2 பொருள் தான் நம்ம வாங்கியிருந்தோம். இப்போ வந்து இதை எடுத்து வச்சுட்டு நான் வந்து அந்த ஸ்டாண்டு வாங்கியிருந்தோம் பாருங்கள், அதை வந்து நம்ம கிச்சனில் வந்து எங்கே வந்து வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன்.
ஓகே, இது பார்த்திங்கன்னா சூப்பரான ப்ராடக்ட்டு தான். நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்த வரைக்கும் ஓகேவாக தான் இருக்குது. நான் அந்த ஸ்டாண்டை வந்து கிச்சனில் வந்து எந்த இடத்துல மாட்டலான்னு பார்த்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். மாட்டிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து இதை கிச்சனில் வந்து மாட்டிட்டேன். என்னோடய கபோர்டுக்கு கீழே இருந்த ஒரு செல்ஃபுக்கு கீழே தான் வந்து இதை மாட்டியிருக்கேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வந்து நைஃப், அப்புறமா வந்து சிசர், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் வந்து இதில் நான் இப்போ வச்சுருக்கேன். இனி வந்து இதில் வந்து நம்ம மசாலா ஐட்டம் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி கூட இது அடியில் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கபோர்டில் வந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக தான் இருக்கும். எக்ஸஸாக இருக்காது. மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். இந்த கத்தி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் உள்ளே வந்து கபோர்டுக்குள்ளே கீழே தான் வச்சுருந்தேன். ஸோ அது மட்டும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எடுத்து கசகசன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அதுக்காக தான் இது வந்து நம்ம வாங்கியிருந்தோம். இப்போ பாருங்கள், மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் நான் அடுக்கி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு சமைக்கும் போதுமே எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். பெரிய கஷ்டமாக தெரியாது. அதனாலே நான் வந்து நிறையா ஸ்டாண்ட் அந்த மாதிரி வந்து கவுண்டர் டாப்பில் வந்து வைக்கலை. இதுவே நம்ம கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கார்னர் ஸ்டாண்டுமே பார்த்திங்கன்னா இந்த கீழே வச்சுருக்க அந்த 2 அஞ்சரை பெட்டி மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்காக தான் இந்த ஸ்டாண்டே நான் வாங்கினேன். இல்லாட்டி பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக வந்து இங்கே வந்து ஸ்டாண்டுமே வந்து எனக்கு எதுவுமே தேவைப்படாது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் கேன் பாருங்கள், நேற்று வீடியோவில் போட்டிருந்தேன் பாருங்கள், அது இந்த மாதிரி தான் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பாட்டில் பார்த்திங்கன்னா நல்லாவே கொஞ்சம் நீளம், 1 லிட்டர் பாட்டில் கட்டி, அதனால் வந்து கொஞ்சம் ஹைட்டு வந்து இதாக இருக்குது. அதை மட்டும் வந்து கொஞ்சம் பார்த்து அரேஞ்ச் பண்ணணும். 1/2 லிட்டரில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நமக்கு கரெக்டாக கிடச்சிதுன்னா அதை எடுத்து வந்து இந்த இடத்துல கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். ஏன்னா இப்போ இந்த குடம் இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கனால நம்ம நிறையா ஸ்டாண்ட் அந்த மாதிரி வாங்கி வச்சோன்னாலும் ரொம்ப இடம் அடைச்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து நான் நிறையா வந்து கவுண்டர் டாப்பில் வந்து போட்டு அடைக்கிறதில்ல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.